அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்று ஜும்மா. இந்த பரக்கத்தான இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் துவா செஞ்சுக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா இன்று. துல்ஹஜ் மாதத்தின் கடைசி ஜும்மா. இன்று ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன். இந்த துவாவை இன்னைக்கு நீங்க குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில ஓதிட்டா இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எந்த கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்காது. உங்கள் அனைத்து முசீபத்துகளும் நீங்கும். உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி நிச்சயமாக இந்த துவா இருக்கும். அவ்வளவு சிறந்த துவா இது. பொதுவாக புனித மாதம்னாலே அந்த மாதத்தில் நாம் பாவம் செய்கிறது தடுக்கப்பட்டுள்ளது. மற்ற மாதங்களில் செய்யும் பாவத்தை விட இந்த மாதத்தில் ஏதாவது தப்பு தவறுகள் நம்ம செஞ்சிருந்தா அதிகமாக தண்டனை கிடைக்கும். அதை நல்லா மனசில் வச்சுக்கணும். அதை நினைவில் வைத்து கொண்டு அதிகமாக தௌபா செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். தினம் தினம் தௌபா செய்யணும். அதன் மூலமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். இருந்தாலும் தன்னை அறிந்தோ அறியாமலையோ ஏதாவது தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. தவறுகள் நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. தெரிஞ்சு சில விஷயங்கள் நடந்திருக்கும், தெரியாம சில தவறுகள் நடந்திருக்கும். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் தவறு செய்வதுதான் இயல்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பலகீனமாகத்தான் படைத்துள்ளான். தவறு செய்வான், ஆனா தௌபா செய்யணும், அதிலிருந்து மீண்டு வரணும். பாவம் செய்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அதையே அவன் விரும்புகின்றான். இப்படி இந்த புனித மாதத்தில் நாம என்னதான் பாவங்கள் செய்யாம அதிலிருந்து விலகி இருந்தாலும் நம்மை அறியாமல் சில தவறுகள் நடந்திருக்கும். அதன் மூலமா சில முசீபத்துகள் நமக்கு வரும். எல்லா பிரச்சனைகளும் வரும். ஏன்னா நமக்கு வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் முசீபத்துகளுக்கும் காரணம் நாம செய்யற தவறுகளால் தான். அந்த தவறுகளால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்னா சில கஷ்டங்களை துன்பங்களை நமக்கு கொடுக்கின்றான். அதன் மூலமா அந்த பாவங்களை கழிச்சு கொள்கின்றான். அதுவும் இந்த மாசத்துல புனித மாதத்துல நாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம்னா அதிகப்படியான தண்டனைகள் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதனோட விளைவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய பிரச்சனைகள் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதை வரக்கூடாது. இந்த மாசம் முடியும் போது நம்முடைய பாவங்களும் சேர்த்து கழியணும் என்ற ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு நான் ஒரு சிறப்பான துவாவை சொல்ல போறேன். பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த துவா இது. சையதுல் இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துவாவை ஒருவர் காலையில ஓதிட்டு அன்னைக்கு மாலைக்குள்ள இயற்கையாக மரணம் அவருக்கு வந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசி ஆவார். அதே போல மாலையில இந்த துவாவை ஓதிட்டு மறுநாள் காலைக்குள்ள அவருக்கு இயற்கையாக மரணம் வந்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசி. ஒரு துவாவை ஓதுறதால நமக்கு சொர்க்கம் கிடைக்குதுன்னா நிச்சயமா அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாம தினம் தினம் தௌபா செய்யறோம். ஆனா அல்லாஹ் அதை மன்னித்தானா இல்லையா சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நாம தௌபா கேட்டுட்டோம், ஆனா மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அல்லாஹின் விருப்பம். ஆனா இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நேரமே அந்த செகண்டே அதுக்கு ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா இந்த துவாவை ஓதிட்டா நமக்கு சொர்க்கம், மரணம் வந்தா நமக்கு சொர்க்கம். சொர்க்கம்னா எப்படி? நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாதானே சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை இந்த மாதிரி புனித மாதத்துல முடிவற்ற டைம்ல நம்ம ஓதும் போது நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச சின்ன சின்ன தப்பு பாவங்கள் நம்ம கிட்ட ஒட்டி இருந்தாலும் அது எல்லாமே போயிடும். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் ஒரு பரிசுத்தமான நிலையில் இந்த முஹர்ரம் மாதத்தை நாம அடியெடுத்து வைக்கணும் என்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் ஒரு 11 முறை ஓத போறேன். ஏன்னா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கணும் என்ற ஒரு அடிப்படையில தான் இந்த எண்ணிக்கையில நான் ஓதி இருக்கேன். சிரமம் பார்க்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் கூட சேர்ந்து ஓதுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஓதுறத கேளுங்க. ஓதுறத கேட்டாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதனால டைம் இல்லை வேலை இருக்கு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தெரிஞ்ச துவா தானே அப்புறமா நம்ம ஓதிக்கலாம் சொல்லிட்டோம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ உங்ககிட்ட இந்த நேரம் உங்க கையில இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்துல உங்களுக்கு பரக்கத் செஞ்சிருக்கான். பரக்கத்தான இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா ஷைத்தான் திசை திருப்பி விடுவான். அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஏதாவது வேலையை காரணம் காமிச்சு உங்களை மறக்கடிச்சிடுவான். டைமே இல்லாம பண்ணிடுவான். உங்களுக்கு கிடைச்ச இந்த நேரத்தை சரியா யூஸ் பண்ணிக்கிங்க. இப்ப நான் ஓத ஆரம்பிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க.
اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أبوء لك بنعمتك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت
வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதால நான் இதோட பொருளை படித்து காமிக்கல. நீங்கள் ஒரு தடவை நல்லா படித்து மனசில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிறகு ஓதுங்க. இந்த துவாவை இந்த ஒரு நேரம் 11 முறை ஓதிக்கிங்க. பிறகு உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் இன்னைக்கு முழுக்க நீங்கள் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. குறிப்பாக இன்னைக்கு அசர் தொழுதுட்டு அப்படியே உட்காந்து இந்த துவாவை ஒரு 11 முறை அப்படி இல்லைன்னா அதற்கு அதிகமான முறையும் நீங்கள் ஓதலாம். இதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். உங்களுக்கு வர இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கிடும். இருக்கிற பிரச்சனைகளும் நீங்கும். இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனைகள் வராமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பார்த்துப்பான். ஒரு பரக்கத்து இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், பரக்கத் எல்லாமே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை ஓதிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கஷ்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள் இருந்தால் அதையும் நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். நிச்சயம் அது எல்லாமே நிறைவேறும். நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு துல்ஹஜ் மாதத்தின் கடைசி ஜும்மா. இந்த சிறப்பான துவாவை கொண்டு இந்த மாசத்தை நிறைவு செஞ்சுக்கிங்க. இதன் மூலம் ஒரு சிறப்பான வளமான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் முழுக்க இன்ஷா அல்லாஹ். இந்த துல்ஹஜ் மாதத்தின் முழு பரக்கத்தை பெற்றவர்களாகவும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் நாம் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.